எல்லாருக்கும் வணக்கம். தீப்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் என்டர்பிரைசஸ்ல இருந்து பிரவீன்குமார் பேசுறேன். சோ இந்த வீடியோ என்ன, நீங்க ஃபேக்டரியில இல்லாம ஆபீஸ்ல இருந்து போறீங்க, என்ன வீடியோன்னு கேக்குறீங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் போட்டிருக்க எல்லா வீடியோக்கும் பயங்கர ரெஸ்பான்ஸ், நல்லபடியா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு நிறைய என்கொயரி கால்ஸ் வந்துட்டு இருக்கு, எல்லாருக்கிட்டையும் எடுத்து பேசிட்டு இருக்கேன். எல்லாம் இவ்வளவு நம்பிக்கையா கால் பண்றதுக்கும் ஆர்டர் கொடுக்கறதுக்கும் ரொம்ப நன்றிங்க. இது இன்னைக்கு இருக்க ஃபேக்டரி எல்லாமே இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம என்னென்ன மிஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி அந்த மிஷின்ஸ்ல இருக்கிற மாடல்ஸ், ஹாலோகிராஃப் மிஷின் அதுல சில மாடல்கள் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃபிளை ஆஷ்ல சில மாடல்கள் இருக்கு, இன்டர்லாக்ல மாடல்ஸ் இருக்கு, பேவர் பிளாக்ல மாடல்ஸ் இருக்கு. என்னென்ன மிஷின்ஸ் என்னென்ன மாடல்ஸ் A to Z இந்த இதுல சொல்ல போறோம். இது இல்லாம என்னென்ன சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், இந்த விஷயங்களும் நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். நிறைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கால் பண்றீங்க, அவங்க ரிலேஷன்ஸ்க்கு மிஷினுக்காக பேசுறீங்க, அதுக்கு நிறைய பேர் எனக்கு கால் பண்றீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த சப்போர்ட் எனக்கு கடைசி வரைக்கும் கொடுங்க. மிஷினரிஸ் எல்லாமே உங்களுக்கு பக்காவா குவாலிட்டியா பக்காவா செஞ்சுட்டாங்க, சர்வீஸும் பக்காவா கொடுத்தாங்க. அதே போல இந்தியால வேற வேற இடத்துல இருந்து எனக்கு கால் பண்றீங்க, வேற வேற ஸ்டேட்ல இருந்து கால் பண்றீங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பேசுறதுக்காகவே தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி, நீங்க எந்த பாஷைனாலும் நீங்க தைரியமா கால் பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, எல்லாம் உங்ககிட்ட ப்ராப்பரா பேசுவாங்க, உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாமே A to Z கிளியரா கொடுப்பாங்க. சோ எனக்கு நீங்க கால் பண்ணுங்க, நம்ம எல்லா A to Z சப்போர்ட் பண்ணி தரலாம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. மிஷின் பக்கா குவாலிட்டியா தரேன், சர்வீஸ் பக்காவா கொடுக்குறாங்க, நல்ல ரிலேஷன்ஷிப்பா நம்ம கொண்டு போகலாம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹாலோ பிளாக் அண்ட் சாலிட் பிளாக் மிஷின்ஸ். இதுதான் நம்ம மெயினா பிரைமரியா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிற மிஷின்ங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 20 மாடல் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம். அதாவது பேசிக் ஹேண்ட் ஆப்ரேட்டட்ல இருந்து 1 கல் 2 கல் 6 இன்ச் கல் வர மிஷின்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரோக்ல 12 கல் 14 கல் வர மிஷின் வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வரைக்கும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ ஹேண்ட் ஆப்ரேட்டட் மிஷின் பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு 2 டைப் இருக்கு, சிங்கிள் பிளாக், டபுள் பிளாக். எனக்கு நான் கல்லடிச்சு வியாபாரம் பண்றதுக்கு இல்ல, என் பர்சனல் யூஸுக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த மாடல் போலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் வைப்ரேட்டர், டபுள் வைப்ரேட்டர், ட்ரிபிள் வைப்ரேட்டர், இந்த 3லுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் சிங்கிள் யாருக்குமே சஜஸ்ட் பண்றது இல்லைங்க. டபுள் வைப்ரேட்டரும் உங்களுக்கு ஓகே தான். ஏன்னு நீங்க டபுள் வைப்ரேட்டர்ல கல் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கல்லுல ஒரு கல்லும் உங்க ஸ்ட்ரென்த்ல வரும். இதே நீங்க ட்ரிபிள் வைப்ரேட்டர் போயிட்டீங்க அப்படின்னா எல்லா கல்லும், ஃபர்ஸ்ட் கல்லும் 1000வது கல்லும் 2000வது கல்லும் 10,000வது கல்லும் எல்லாம் ஒரே ஸ்ட்ரென்த்ல, ஒரே குவாலிட்டியில, ஒரே பினிஷிங்ல சூப்பரா இருக்குங்க. அதனால நம்ம மோஸ்ட்லி சஜெஸ்ட் பண்றது ட்ரிபிள் வைப்ரேட்டர் தான். இது இல்லாம உங்களுக்கு 4 வைப்ரேட்டர் மாடல் இருக்குங்க. 4 வைப்ரேட்டர்ங்கிறது தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு ட்ரிபிள் வைப்ரேட்டர் கல் அடிச்சீங்கனாலே கல்லு பயங்கர ஸ்ட்ரென்த்தா ஹெவியா டிப்பர் குவாலிட்டியில வந்துடும். ட்ரிபிள் வைப்ரேட்டரே தாராளமா போதுமானது. 4 வைப்ரேட்டருங்கிறது தேவையில்லை. நீங்க அது கேட்கறீங்க அப்படின்னா அதுல இருக்க பிளஸ் மைனஸ் உங்களுக்கு சொல்லி அதுக்கான விஷயம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. டபுள் வைப்ரேட்டர், ட்ரிபிள் வைப்ரேட்டர் இதுல 430, 650, 860, 1060 இந்த 4 மாடல் பண்ணிட்டு இருக்கோம். டபுள் வைப்ரேட்டரையும் பண்றோம், ட்ரிபிள் வைப்ரேட்டரையும் பண்றோம். இந்த 430 மாடல் அப்படின்னு சொல்றது 6 இன்ச் கல் வச்சுதான் எல்லாருக்குமே சொல்ல போறாங்க. 6 இன்ச் கல் ஒரு ஸ்ட்ரோக்ல 3 கல் வரும். 650 அப்படிங்கிறது 6 இன்ச் கல் ஒரு ஸ்ட்ரோக்ல 4 கல் வரும். 860 அப்படிங்கிறது 860 நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நிறைய பேசிருக்கேன். 100% சக்சஸ்ஃபுல் மாடல், பி மூவிங் எஃபிஷியன்ட். அந்த மாடல் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 10 மிஷின் நம்ம லோடு ஏற்றுறோம், 15 மிஷின் லோடு ஏற்றுறோம். முக்கான அந்த மிஷின் தான் ஏற்றி கொடுத்துட்டு இருக்கோம். சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இல்லாத 0 மெயின்டெனன்ஸ் மாடல், பக்கா சக்சஸ்ஃபுல் மாடல். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்ஸ் எல்லாமே தர நீங்க போய் பாருங்க. 860 மாடல். அது இல்லாம 1060 மாடல் பாத்தீங்கன்னா எல்லாரும் 6 இன்ச் கல் 6 கல் வரதான் பண்ணுவாங்க. நம்ம ஒரு மிஷினோட அகலத்தை ஒரு 2 இன்ச் கூட்டி உங்களுக்கு 6 இன்ச் கல் 7 கல் வர மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த மாடலும் சக்சஸ்ஃபுல் பர்ஃபெக்ட் மாடல். நீங்க அதுக்கு போறதுனாலும் தாராளமா போய்க்கலாம். சோ 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு 3டையும் இதுல அடிக்கலாம். இது இல்லாம 9 to 4 3, அதாவது செங்கல் சைஸ் வேணும்னாலும் இதுல அடிக்கலாம். 9க்கு 9க்கு 9 பீம் சைஸ் வேணும்னாலும் அடிக்கலாம். உங்களுக்கு டைய பொறுத்த வரைக்கும் கவலையே கிடையாது. உங்களுக்கு கல்லு சைஸ் என்ன நீங்க சொல்லிட்டீங்கன்னா டை நான் எடுத்து லேசர் கட்டிங் போட்டு பர்ஃபெக்டா உங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துருவேன். சோ ஹாலோ பிளாக்ல பேசிக் மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே. உங்களுக்கு இதுக்கு அடுத்த மாடல் வேணும் அப்படின்னா ஆட்டோ ஃபீடர். ஆட்டோ ஃபீட் நம்ம பேச நம்ம மேனுஃபேக்சரிங் ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம ஃபேக்டரியில பண்ண ஒரு போட்டோ சைட்ல இருக்க பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஆட்டோ ஃபீடர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஊர்ல ஆளுங்க இருப்பாங்க, பட் அவங்களோட எஃபர்ட் குறைக்கணும், இல்ல ஆள் பற்றாக்குறை இருக்கு, லேடிஸ் வச்சு வேலை செய்ய போறோம், இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஆட்டோ ஃபீடர்ங்கிறது பெஸ்ட் மாடல்.
ஒரு கல்லு கரெக்ட் 25 கிலோ இருக்கும் எப்போ காஞ்ச லோடு ஏற்றும் போது. அதே கல்லு நம்ம ராமெட்ல கொண்டு வந்து மிஷின்குள்ள தட்டும் போது ஒரு கல்லுக்கு 30 கிலோ ராமெட்டீரியல் நம்ம உள்ள தள்ளுவோம். அப்போ ஒரு ஸ்ட்ரோக்குக்கு அதாவது 5 கல்லுக்கு 150 கிலோ ராமெட்டீரியலை நம்ம மிஷினுக்குள்ள தள்ளணுங்க. இப்ப நம்ம பண்ற ப்ராசஸ்ல இதுதான் ஹெவியான வேலை. இதை தவிர்க்கிறதுக்கான மாடல் தான் ஆட்டோ ஃபீடர். மெட்டீரியலை ட்ராலியில கொண்டு வந்து மிக்சர்ல புடிச்சு கொண்டு வந்து மிஷின்குள்ள போடுறீங்க. இந்த தள்ளுற ஷவலை வச்சு தள்ளுற இருக்காது. லிவர் அமுக்குனீங்கன்னா அதுவே உள்ள போய் பாக்ஸஸ்குள்ள ஃபுல்லா ராமெட்ல ஃபீட் பண்ணிட்டு பக்கெட் வெளியே வந்துடும். உங்களுக்கு ஈஸியா வேலை முடியும். இதுக்காக தான் ஆட்டோ ஃபீடர் இருக்கிற மாடல். இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் மாடல் தான், டென்ஷன் இல்லாத மாடல் தான். நீங்க 6 கல்ல 5 கல் அடிக்கிற 860 ட்ரிபிள் வைப்ரேட்ல எப்படி மேக்ஸிமம் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வராது, 0 மெயின்டெனன்ஸ் மிஷின் நம்ம ப்ராமிஸ் பண்றோமோ கிட்டத்தட்ட இந்த மிஷினுக்கும் சேம் கான்செப்ட் தான். உங்களுக்கு சர்வீஸோ மெயின்டெனன்ஸோ வராது. இதுக்கு அடுத்த மாடல் போகும்போது அதாவது 5 வைப்ரேட் 6 வைப்ரேட் எல்லாம் போகும்போது தான் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வருங்க. இந்த மிஷின் தான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி மிஷினை வந்து ஹை அண்ட் குவாலிட்டியில கொண்டு வந்து வச்சிருக்கோம். நம்ம பண்றது எல்லாமே ஹெவி டியூட்டி மிஷின்ஸ் மட்டும்தான். லைட் வெயிட் மாடல் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றது கிடையாது. எல்லாமே ஹெவி டியூட்டி மாடல் மட்டும்தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆட்டோ ஃபீல்டர் பத்தி நம்ம பார்த்தோம். ஆட்டோ ஃபீல்டர் தாண்டி உங்களுக்கு பெரிய மிஷின்ஸ் போகலாம். அதாவது எனக்கு ஒரு நாளைக்கு 5000 கல் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். 2000 கல் 2500 கல்ன்ற வரைக்கும் செமி ஆட்டோமேட்டிக் அல்லது ஆட்டோ ஃபீடர் டைப்ல நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபீடர்லாம் 2500 கல் வரைக்கும் அடிக்கலாமே. அதுக்கு அடுத்த மாடல் நீங்க போகணும், எனக்கு அதை விட அதிக ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வேணும், 5000 கல் அடிக்கணும், 4000 கல் அடிக்கணும், அதுக்கு ஸ்டேஷனரி டைப்லயும் நம்ம மிஷின் பண்றோம், எக்லைன் டைப்லயும் நம்ம மிஷின் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டேஷனரி டைப்ல உங்களுக்கு 5 வைப்ரேட்டர் போட்டு ஒரு ஸ்ட்ரோக்ல 4 கல் வருங்க. கன்வேயர் டைப் பேன் மிக்சர் இருக்கும். ஃபுல்லா மிக்சர்ல வந்து மிக்ஸ் ஆகுது, கன்வேயர்ல ஏறுது, மிஷின்ல கொட்டுது, ஆட்டோ ஃபீடிங் ஆகுது, கல் அடிக்குது, கல் வெளியே பலகையில தள்ளுது, நம்ம பலகையோட எடுத்து போய் வைக்கலாம். அந்த மாடலும் பண்ணிட்டு இருக்கோம். அதோட வீடியோ இப்ப சைட்ல ஓடிட்டு இருக்கோம். அது இல்லாம உங்களுக்கு மூவபிள் டைப் எக்லைன் டைப்லயும் மூவபிள் டைப் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நீங்க பின்னில வந்து ஜேசிபில கொண்டு கொட்டுற அளவுக்கு நம்ம மாடல் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஹாலோ பிளாக் மிஷின்ஸ். இதுல நிறைய வீடியோ போட்டிருக்கோம், இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். நீங்க இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபிளையர்ஸ். ஃபிளையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 மாடல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்ட்ரோக்ல 6 கல் வருது, 8 கல் வருது, 10 கல் வருது, 12 கல் வருது. இது இல்லாம ரோட்டரி டைப். ரோட்டரி டைப்ங்கிறது 2 கல் ஆகும் இல்லையா, அதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 8000 கல் தாங்க. அந்த ரோட்டரி டைப் மாடலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்ற பட்சத்தில் எனக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா ஃபிளையர்ஸ் பத்தி பேசணும்னா அதுக்கே தனியா ஒரு 2-3 வீடியோ போடணும். அது ஃபியூச்சர்ல இப்ப நம்ம அடுத்தடுத்து போறோம். உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா நீங்க கால் பண்ணுங்க, நம்ம டீடைலா எலாபரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்லாக்ல நம்ம ஒரு 3 டைப் பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்லாக்ல வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் லிவர் டைப், பிஎல்சி கண்ட்ரோல், அது இல்லாம ஃபிளையர்ஸ் டைப்லயே ஸ்டேஷனரி டைப்லயே அவங்க பண்றாங்க. சோ அதுக்கும் நீங்க கால் பண்ணுங்க, பேசிக்கலாம். பேவர் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் 2 டைப்புங்க. ஒன்னு ஹைட்ராலிக் மாடல், இன்னொன்னு டேபிள் வைப்ரேட்டர் மாடல். என்னைய கேட்டீங்க எது பெஸ்ட் போடலாம் கேட்டீங்கன்னா டேபிள் வைப்ரேட்டர் மாடல் தான் பெஸ்ட். மோல்டு எக்ஸ்ட்ரா நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் டேபிள் வைப்ரேட்டர் போடுறீங்கிறது பர்ஃபெக்ட் மாடல். இன்னொரு பேவர் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் நல்லபடியா வரும். நீங்க ஒரு 800 ஒரு டேபிள் கட்டும் வாங்கி வச்சுட்டு ஒரு 2-3 பேரை வந்து லேயிங் பண்ணி தரதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்குல லாபங்க. ஸ்கொயர் ஃபீட் கணக்குல பண்ற எந்த பிசினஸுமே நஷ்டம் கிடையாது. உங்களுக்கு அந்த சாலில 10 ரூபா 15 ரூபா லாபம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஜம்மன் நிற்குங்க. அதனால பேவர் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் டேபிள் வைப்ரேட்டர் மாடல் தான் சக்சஸ்ஃபுல் மாடல். ஹைட்ராலிக் மாடலை பொறுத்த வரைக்கும் கலருங்கிறது அவ்வளவு பினிஷிங் வராது. அதுக்காக தான் நம்ம மோஸ்ட்லி ஹைட்ராலிக் டைப் மாடலை வந்து நம்ம சஜஸ்ட் பண்றது இல்லை. பேவர் பிளாக் போடுறீங்களா, நீங்க டேபிள் வைப்ரேட்டர் டைப்ல போயிடுறது பெஸ்டானது. இது இல்லாம கேப்ஸ்டோன் மிஷின் பண்றோம். அதே மாதிரி பேன் மிக்சர்ல பாத்தீங்கன்னா 250 கிலோ, 350 கிலோ, 500 கிலோ, 600 கிலோ, 700 கிலோ, 1000 கிலோ, இந்த சைசஸ்ல எல்லாம் பண்றோம். அதுல ஆப்பர் வச்சு தரோம். அதே மாதிரி உங்களுக்கு நார்மல் மிக்சரை பொறுத்த வரைக்கும் 3/4 பேக், ஃபுல் பேக்ல 3 HP 3 சைஸ் மில்லர் டைப்னு சொல்லுவாங்க. ஃபுல் பேக்ல 3 HPங்கிறது அந்த மாடலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சசரிஸ்ங்கிறது நம்ம நார்மல் ரா மெட்டீரியல் ட்ராலிங்க, பிரிக் ஷிஃப்டிங் ட்ராலி, ஹைட்ராலிக் பேனல் ட்ராலி, பக்கெட் ட்ராலி, A to Z என்னென்ன ப்ரொடக்ஷனுக்கு தேவையோ A to Z எல்லா மிஷினுமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா அக்சசரிஸுமே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எத்தனை பட்சத்துல நம்ம எத்தனை மேனுஃபேக்சர் பண்றது இல்ல. பட் கோயம்புத்தூர்லயே வச்சு பெஸ்ட் மேனுஃபேக்சர்கிட்ட கம்மி ரேட்டுக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். பேவர் கட்டும் அந்த மாதிரி தான் பெஸ்ட் மேனுஃபேக்சர்கிட்ட கம்மி பிரைஸ்ல வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம்.
சோ இதெல்லாமே நம்ம மேனுபேக்சரிங் பண்ற டீல் பண்ற மிஷினரிஸ் அண்ட் அக்சசரிஸ். இது இல்லாம சர்வீஸ் ரிலேட்டடா நீங்க என்ன பண்ணி தருவீங்க? மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வெளி கம்பெனி மிஷின் யார் பெருசா சர்வீஸ் பண்ணி தரமாட்டாங்க. என்ன ரீசன்லாம் என்ன பண்ணி தந்தாலும் அதுல நல்ல விஷயங்கள் இருக்கும்னு வைக்கலாம். நம்ம கம்பெனி மாடல் மிஷினுக்காக இருக்கும், வெளி கம்பெனி மிஷினுக்கும், நீங்க குஜராத்ல வாங்கிட்டா குஜராத் கம்பெனி மிஷினுக்கும், பெங்களூர்ல வாங்கிட்டா பெங்களூர் கம்பெனி மிஷினுக்கும், A to Z எல்லா வகையான சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஃபியூச்சர்ல ஏதாவது மிஷின் சர்வீஸோ இந்த மிஷின்ல ஆல்டரேஷனோ இருந்தா நீங்க தைரியமா கால் பண்ணலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எது பாசிபிளோ அது பக்காவா பண்ணி கொடுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் அண்ட் டைசெட். இந்த டைசெட்டிங் எந்த கம்பெனி மிஷினா இருந்தாலும் நம்ம ஒரு 2-3 அளவு கேட்போம் கிட்ட. அந்த அளவு சொன்னீங்கன்ற பட்சத்துல எந்த கம்பெனி மிஷினுக்காக இருந்தாலும் நம்ம டை போட்டு கொடுக்கலாம். நீங்க எனக்கு கூப்பிடுங்க, நான் ஒரு 2-3 சைஸ் 2-3 அளவு மட்டும் கேட்பேன். நீங்க அந்த அளவு மட்டும் சொன்னீங்கன்னா எந்த கம்பெனி மிஷினா இருந்தாலும் நம்ம டை போட்டு கொடுக்கலாங்க. ஸ்பேரும் அதே மாதிரி தான். ஏதாவது உங்களுக்கு ஸ்பேர் தேவைப்படுது, எந்த வகையான ஹாலோ பிளாக் மிஷின், பேவர் பிளாக் மிஷின், பிளையர்ஸ் மிஷின், இன்டர்லாக் மிஷின், எந்த மிஷினுக்கு உங்களுக்கு ஸ்பேர் ஐட்டம் தேவைப்பட்டாலும், 8 போல்ட்ல இருந்து ரப்பர் ஐட்டத்துல இருந்து சென்சார் ஐட்டத்துல இருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வரைக்கும் என்ன ஸ்பேர் வேணும்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஸ்பேர் பார்க்கறதுக்கும் தனியா ஒரு ஆள் இப்பதான் போட்டிருக்கோம். ஏன்னா ஸ்பேர்ஸ் நிறைய கால் வருது, அதனால அதுக்குன்னு தனியா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போட்டிருக்கோம். அவங்க உங்க போனை எடுப்பாங்க, ப்ராப்பரா பேசுவாங்க, ரேட் என்னன்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை ப்ராப்பரா நமக்கு பண்ணியிருக்கோம். ஸ்பேர்ஸ் பக்காவா உங்களுக்கு நான் பண்ணித்தரேன், ஒன்னும் இஷ்யூ இல்லை. ஸ்பேர்ஸ், சர்வீஸ், மிஷினரிஸ், A to Z டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க சொல்லலாம், நீங்க ஒரு நிமிஷம் தான் நீ சொல்றாங்க, எனக்கு அதோட ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நான் தான் எடுப்பேன், நம்ம பேசுவோம். தமிழ், நான் திருப்பி செகண்ட் டைம் சொல்றேன், தமிழ், கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், A to Z எல்லா மேக்சிமம் லாங்குவேஜஸ்க்கு எக்ஸிக்யூட்டிவ் போட்டிருக்கோம். அவங்க உங்களுக்கு ப்ராப்பரா உங்க ரீஜனல் லாங்குவேஜ்லயே பேசுவாங்க, என்னன்னு சொல்லி பார்த்து பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம கொடுக்குற ப்ராடக்ட், சர்வீஸ் எல்லாம் A to Z உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்பேர் ஐட்டம் எல்லாமே A to Z சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்மளோட தீப் இன்ஜினியரிங் அண்ட் என்டர்பிரைசஸ் சேனலுக்குள்ள போனீங்க அப்படின்னா நம்ம 860 மிஷின் ஆகட்டும், பேன் மிக்சர் ஆகட்டும், ஆட்டோ ஃபீட்டர் ஆகட்டும், பேவர் பிளாக் ஆகட்டும், எல்லாத்துக்கான வீடியோவும் போட்டிருக்கோம். அதுவும் செக் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்மே நீங்க பேசலாம், அதுக்கான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க. நீங்க தைரியமா கால் பண்ணுங்க, பக்கவா மிஷின் நல்ல குவாலிட்டியா பண்ணி தரேன். சோ கால் பண்ணுங்க, என்கொயர் பண்ணுங்க. நான் எல்லா டீடைல்ஸ் எல்லாமே சொல்றேன். நீங்க தலைமுறையில இருந்து உங்களுக்கு கரண்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் A to Z நான் சப்போர்ட் பண்ணி தரேன். அதுக்கான டீடைல்ஸ், நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி தரேன். தேங்க்யூ, வணக்கம்.